மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றேன், கற்பித்திருக்கின்றேன். மனிதராக புனிதராக வாழ பணிகின்றேன், பிறரும் வாழ எங்கள் வாழ கொடுக்க அழைக்கின்றேன். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களுடைய கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் ஆரோக்கிய அன்னையருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை திருப்பலிக்கு மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். இன்று புனித கன்னி மரியாளின் பெரும் கோயில் நேர்ந்தளிப்பு விழா. நம்முடைய தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் பனிமய அன்னையினுடைய விழா என்று சொல்லுவார்கள். 5ஆம் நூற்றாண்டில் இந்த ஆலயம் ரோமையில் கட்டப்பட வேண்டும் என்று அன்னை பக்தன் ஒருவருக்கு காட்சி கொடுத்து சொன்னதும்
அதே நேரத்தில் திருத்தந்தையாக இருந்த 3ஆம் சிக்ஸ்துஸ் அவரிடமும் அன்னை கனவில் தோன்றி ஒரு இடத்தை குறிப்பிட்டு காண்பித்திருந்தார், ஒரு மலையை. ஆகஸ்ட் மாதம் குறிப்பாக ஐரோப்பாவில் கோடை காலம், பனி இருக்காது. ஆனால் அன்னை தனக்கு எந்த இடத்தில் ஆலயம் வேண்டும் என்று சொன்னாரோ அந்த இடத்தில் அந்த இடம் மட்டும் பனியால் நிரம்பி இருந்ததாம். ஆகவே இந்த இடம்தான் அன்னை குறித்த இடம் என்று சொல்லி இந்த ஆலயத்தை கட்டினார்கள். உரோமையில் பெரிய ஆலயமாக அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயம் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி திருவிழா கொண்டாடப்படுகின்றது. அன்னையினுடைய ஆலயத்திலே குழுமையிருக்கின்ற நாம் அந்த அன்னையினுடைய பரிந்துரையோடு நம்முடைய வாழ்க்கையை தொடங்குவோம். ஒவ்வொரு நாளும் அந்த அன்னையினுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்மோடு என்றும் இருக்க வேண்டுமென்றும், நம்முடைய தேவைகளை எல்லாம், நம்முடைய ஆசைகளை எல்லாம் அன்னையானவள் தன்னுடைய அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி பெற்றுத்தர வேண்டுமென்றும் இந்த திருப்பலியிலே வேண்டி திருப்பலியை தூயதொரு பலியாக இறைவனுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை மகிழ்ச்சியான வாழ்விற்கு அழைத்துச் செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் அடியார்களின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாகிட இயலாத நாங்கள் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவருடைய தாயின் பரிந்துரையால் மீட்படைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். யூதாவின் அரசனான செதேக்கியாவினுடைய ஆட்சியின் 4ஆம் ஆண்டு 5ஆம் மாதத்தில் அசூரின் மகனும் கிபியோனை சார்ந்தவனுமான அனனியா என்னும் இறைவாக்கினன் ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவருடைய முன்னிலையிலும் என்னிடம் உரைத்தது. இஸ்ராயலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிந்து விட்டேன். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் இவ்விடத்தினின்று கவர்ந்து பாபிலோனுக்கு எடுத்து சென்றுள்ள ஆண்டவரது இல்லத்தின் கலங்கள் எல்லாவற்றையும் 2 ஆண்டு காலத்திற்குள் இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன். அத்தோடு
யோயாக்கீமின் மகனும் யோதாவின் அரசனுமான எக்கோனியாவையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூதா மக்கள் அனைவரையும் இவ்விடத்துக்கு நான் திரும்ப கொண்டு வருவேன். ஏனெனில் பாபிலோனுடைய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிவேன் என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவரின் இல்லத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவிடம் பேசினார். இறைவாக்கினர் எரேமியா அவனை நோக்கி, ஆமேன், ஆண்டவர் அவ்வாறே செய்வாராக. நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இல்லத்தின் கலங்களையும் நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும் பாபிலோனிலிருந்து இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவாராக. ஆயினும் செவிகளிலும் மக்கள் அனைவரின் செவிகளிலும் விழும்படி நான் உரைக்கும் இச்சொல்லை கவனித்து கேளும். உமக்கும் எனக்கும் முன்பே பண்டைய நாள்களில் வாழ்ந்த இறைவாக்கினர் பலர் நாடுகள் பேரரசுகளுக்கு எதிராக போர், துன்பம், கொள்ளை நோய் ஆகியவை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர். நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரிய வரும் என்றார். அதை கேட்ட இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை பிடுங்கி முறித்தெறிந்தான். மேலும் அனனியா எல்லா மக்கள் முன்னிலையிலும் ஆண்டவர் கூறுவது இதுவே, இவ்வாறே பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் நுகத்தை இன்னும் 2 ஆண்டுகளில் மக்கள் இனத்தார் அனைவருடைய கழுத்து நின்றும் பிடுங்கி முறித்தெறிவேன் என்றான். உடனே இறைவாக்கினர் எரேமியா அவ்விடம் விட்டு அகன்றார். இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை முறித்தெறிந்த சில நாள்களுக்கு பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நீ போய் அனனியாவிடம் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ மரநுகத்தை முறித்தெறிந்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வாய். ஏனெனில் இஸ்ராயேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், இந்த மக்கள் இனத்தார் அனைவரின் கழுத்தில் இரும்பு நுகத்தை வைத்துள்ளேன். ஆதலால் அவர்கள் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசருக்கு அடிபணிந்து பணிவிடை செய்வார்கள். காட்டு விலங்குகளையும் அவனிடம் ஒப்புவித்திருக்கிறேன். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவிடம் கூறியது, அனனியாவே, கூர்ந்து கேள், ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படி இருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்துவிட்டாய். எனவே ஆண்டவர் கூறுகிறார், இதோ நான் இவ்வுலகினின்றே உன்னை அனுப்பி வைக்கப் போகிறேன். ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்ததால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய். அவ்வாறே அதே ஆண்டு 7ஆம் மாதத்தில் இறைவாக்கினன் அனனியா மாண்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எனக்கு விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே, எனக்கு விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே, எனக்கு விதிமுறைகளை கற்பித்தருளும். பொய் வழியை விட்டு விலக்கியருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும்.
என் வாயினின்று உண்மையின் சொற்கள் நீங்க விடாதேயும். ஏனெனில் உம் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உமக்கு அஞ்சி நடப்போர் உம் ஒழுங்குமுறைகளை பற்றியே அறிவுடையோர் என் பக்கம் திரும்புவாராக. உம் நியமங்களை பொறுத்தமட்டில் என் உள்ளம் மாசற்றதாய் இருப்பதாக. அதனால் நான் வெட்கமுறேன். தீயோர் என்னை அழிக்க காத்திருக்கின்றார். நானோ உம் ஒழுங்குமுறைகளை ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலையுண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகில் ஏறி பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபொழுது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையானதும் சீடர் அவரிடம் வந்து, இந்த இடம் பாலை நிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லையே என்றார்கள். அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து
வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேர் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில்தான் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற அடுக்கடுக்கான தோல்விகள் நிலையானது, நிரந்தரமானது. தோல்விகளே என்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் புரட்டி போடுகின்றது என்று நாம் நினைத்து நம்முடைய வாழ்வை அழித்து கொண்டிருக்கின்றோம். தோல்வி என்ற இந்த 3 எழுத்தானது பலருடைய உள்ளங்களையெல்லாம் உடைத்திருக்கின்றது. இந்த தோல்வி என்ற இந்த 3 எழுத்து பல உறவுகளை சிதைத்திருக்கின்றது. தோல்வி என்ற இந்த 3 எழுத்து பல தலைமுறைகளை கடந்து மக்களிடையே அவர்களுடைய அருமையான அந்த வாழ்வை அழித்திருக்கின்றது. நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றோம். தோல்வியால் துவண்டு எத்தனையோ பேர் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் சிறப்பாக இளைஞர்கள், இளம் பெண்கள், மாணவர்கள் தேர்விலே தோல்வியுற்றால், தோல்வியடைந்தால், வாழ்க்கையில் தோல்வியடைந்தால் உடனடியாக அவர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கின்றார்கள். நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக நம்முடைய வாழ்வு இருக்குமேயானால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் நாம் தோல்வி அடைகின்றோம். அது மட்டுமல்ல, நம்முடைய குடும்ப உறவுகளிடையே சரியான புரிதல் இல்லை என்றால், குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்புகளையும் அவர்களுடைய ஆசைகளையும் நிறைவேற்றவில்லை என்றால் அந்த குடும்பத்தினுடைய தலைவன் தோல்வியை சந்திக்கின்றான். அது மட்டுமல்ல, சமுதாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சமுதாயம் நம்மிடமிருந்து கடமைகளை, பொறுப்புகளை எதிர்பார்க்கின்றது. அந்த கடமைகளை, அந்த பொறுப்புகளை நாம் நிறைவேற்றவில்லை என்றால் நம்முடைய சமுதாய வாழ்விலுமே நாம் தோல்வி அடைகின்றோம். இவ்வாறாக தோல்வி என்பது ஒவ்வொருவரிடமும் இருக்கின்ற ஒரு செயல். தோல்வியை கண்டு நாம் துவண்டு விடக்கூடாது. தோல்வி என்பது வெற்றியின் முதற்படி. அது மட்டுமல்ல, தோல்வி தொடப்படாத வெற்றி. இதுதான் இன்றைய திருப்பலுடைய மைய கருத்தாக இருக்கின்றது. இந்த தோல்வி என்பது தொடப்படாத வெற்றி. இதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது? இன்றைய நற்செய்தியின் பின்னணியில் நாம் இதை பார்ப்போம். இன்றைய நற்செய்தி நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி
14வது அதிகாரம். அதற்கு முன்பு உள்ள 13வது வசனத்திற்கு முன்பு உள்ள வசனங்கள் புனித திருமுழுக்கு யோவானுடைய கொலையை, அவர் எவ்வாறு எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்ற நிகழ்ச்சியை நாம் வாசிக்கலாம். ஒரு மனதை கலங்கப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு. இறைமகன் இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி என்று சுட்டிக்காட்டிய ஒரு குரல். அது மட்டுமல்ல, உலகிற்கு மீட்பராக வர இருக்கின்ற இயேசுவிற்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர், இயேசுவினுடைய முன்னோடி. பரிசேயர்கள், சதுசேயர்கள், சட்ட வல்லுநர்கள், மறைநூல் அறிஞர்கள், இவர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருந்தவர் திருமுழுக்கு யோவான். விரியன் பாம்பு குட்டிகளே, மனம் திரும்புங்கள் என்று கூக்குரலிட்டவர். அடிமரத்திலே கோடாரி வைத்தாகிவிட்டது, ஆகவே மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று கூக்குரலிட்டவர் ஒருவர். அவருடைய குரல் ஒடுக்கப்பட்டது. ஆகவே இதை நினைக்கின்றார் இயேசு. அவருடைய மனம் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே என்ன செய்கின்றார் என்ற நற்செய்தியினுடைய முதல் பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். இந்த மனித தன்மையற்ற திருமுழுக்கு யோவானுடைய சாவானது, மரணமானது இயேசுவை தனிப்பட்ட விதத்திலே பாதித்திருக்கலாம். காரணம், முதலாவதாக திருமுழுக்கு யோவான் இயேசுவினுடைய உறவினர். அடுத்தபடியாக இயேசுவிற்கு முன்னோடியாக வந்தவர், இறை ஆட்சியை அறிவித்தவர், இயேசுவினுடைய பணியை செய்தவர். ஆகவே அவருடைய மரணம் இயேசுவிற்கு மனவேதனையை கொடுத்திருக்கலாம். ஆகவே தான் அவர் என்ன செய்கின்றார்? மக்கள் கூட்டத்தை விட்டு தனிமையான பாலைவனத்திற்கு செல்லுகின்றார். இந்த நிகழ்வு, திருமுழுக்கு யோவானுடைய மரணம், இயேசுவினுடைய இறையாட்சி பணிக்கே ஒரு பின்னடைவாக கூட கருதி இருக்கலாம். என்னுடைய முன்னோடியை இவ்வாறு கொலை செய்து விட்டார்கள், இனிமேல் என்னுடைய இறையாட்சி பணி மலர் படுக்கைகளால் நிறைந்த ஒன்றாக நிச்சயம் இருக்க முடியாது. என்னுடைய இறையாட்சி பணி முட்கள் நிறைந்த ஒரு படுக்கையாகத்தான் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, என்னுடைய இறையாட்சி பணியானது கரடு முரடான ஒரு பாதையாகத்தான் இருக்க முடியும் என்று இயேசு நிச்சயம் உணர்ந்திருப்பார் இந்த நிகழ்விற்கு பிறகு. ஆனால் இயேசு அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தவில்லை. எதிர்ப்புகளையும் ஏமாற்றங்களையும் தான் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சந்தித்தார். தன்னுடைய இறையாட்சி பணியை எந்த நோக்கத்திற்காக இறைவனால் தான் அனுப்பப்பட்டேனோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அதில் எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை தோல்விகள் வந்தாலும் நான் முன்னேறி செல்லுவேன் என்று தெளிந்த எண்ணம் உடையவராக இயேசு இருந்தார். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய விடியலை கொடுக்கும் என்பதை இயேசு நன்றாக அறிந்திருந்தார். தோல்வியிடம் வழிகேட்டுத்தான் வெற்றியினுடைய பாதைக்கு நாம் செல்ல முடியும். தோல்வி இல்லாமல் வெற்றி கிடையாது. ஆகவே இதை இயேசு தெளிவாக உணர்ந்திருந்ததால் அதோடு அப்படியே நின்றுவிடவில்லை, மாறாக தன்னுடைய இறையாட்சி பணியை தொடருகின்றார். அதைத்தான் நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றாலும், மனவேதனை அடைந்தாலும், அங்கு அவர் பார்க்கின்றார் மக்கள் கூட்டத்தை பார்த்து அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே இயேசு அங்கு செய்கின்றார். தோல்விகள் இயேசுவை தொடர்கதையாக தாக்கினாலும், அவரை தொடர்ந்து வந்தாலும் அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை.
என்னுடைய பணி, இறையாட்சி பணியை நான் தொடர்ந்து செய்வேன். இறைவனுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று கூறி அந்த மக்களுக்கு உணவு கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவருடைய சீடர்கள், அவர்களுக்கும் இந்த பாடத்தை புகட்டுகின்றார். தோல்விகளை கண்டு துவண்டு விடாதீர்கள். அவர்கள் இயேசுவிடம் சொல்லுகின்றார்கள், இவ்வளவு பேருக்கு நாம் எங்கிருந்து உணவு கொடுக்க முடியும், அதுவும் இது பாலை நிலம் ஆயிற்றே, ஆகவே அவர்களை அனுப்பிவிடும் என்று அவர்களுடைய இயலாமையை, அவருடைய தோல்வியை சீடர்கள் இயேசுவிடம் சொல்லுகின்றார்கள். ஆனால் இயேசு அவர்களுக்கும் இந்த பாடத்தை கற்பிக்கின்றார். தோல்வியை கண்டு துவண்டு விடாதீர்கள், தோல்விதான் வெற்றிக்கு அடித்தளம் என்று சொல்லி அவர்களுக்கும் இந்த பாடத்தை கற்பிக்கின்றார். அதே இயேசுதான் இன்று உங்களுக்கும் எனக்கும் இந்த பாடத்தை சொல்லுகின்றார். உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியா? உங்களுடைய ஆன்மீக வாழ்விலும் நீங்கள் தோல்வி அடைகின்றீர்களா? அல்லது உங்களுடைய சமுதாய வாழ்விலே, சமூக வாழ்விலே நீங்கள் புறக்கணிக்கப்படுகின்றீர்களா? புறம் தள்ளப்படுகின்றீர்களா? கவலை வேண்டாம், கலங்க வேண்டாம். தோல்வியை வெற்றி படிகளாக மாற்றுங்கள் என்று கூறுகின்றார். 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு கவிதை ஒன்றை நான் படித்தேன், தோல்வியை பற்றிய கவிதை. அதை எழுதிய ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை, அதை நான் உங்களுக்கு படிக்கின்றேன், கேளுங்கள். வெற்றியும் தோல்வியும் விடாப்பிடி சண்டைக்காரர்கள். வென்று வருவது வெற்றி, நம்மை விரட்டி வருவது தோல்வி. வெற்றியும் தோல்வியும் நம் அன்றாட வாழ்வில் தொடரும் பயணங்கள். இந்த பயணங்கள் முடிவதில்லை. தோல்வி என்பது தொல்லை இல்லை. தோல்வி துவங்கப்படாத முயற்சி, தோல்வி தொடப்படாத வெற்றி, தோல்வி நழுவி போன வெற்றி வாய்ப்பு. தோல்வியை தோண்டிக்கொண்டே இருந்தால் நமக்கு தோல்விதான் கிடைக்கும். ஆனால் அதே தோல்வியை தாண்டினால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று இந்த கவிஞன் தோல்வியை பற்றி அழகாக கூறுகின்றான். ஆகவே அன்பிற்குரியவர்களே, தோல்விகளையும் எதிர்பார்ப்புகளையுமே சந்தித்த நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். நம்முடைய தோல்விகளை நேருக்கு நேர் சந்திக்க நமக்கு ஆற்றல் கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நாம் தோல்வியால் துவண்டு போகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் சில நேரங்களில் நினைக்கலாம், யாரிடம் செல்வது, யார் எனக்கு ஆறுதல் கொடுப்பார் என்று. நம்முடைய திருவிவிலியத்தை கையில் எடுப்போம். ஒரு 4 உதாரணங்களை நான் சொல்லுகின்றேன். இறை வார்த்தைகள். தோல்வியால் துவண்டு போகின்ற பொழுது இந்த இறை வார்த்தைகளை வாசித்து பாருங்கள், நம்முடைய மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும். முதல் இறை வார்த்தை ஏசாயா புத்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது: அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். கலங்காதே, நான் உன் கடவுள். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். திருப்பாடல்கள் 34:18வது வசனம்: உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். அதே திருப்பாடல்கள் 147:3வது வசனம்: உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார், அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். அதே திருப்பாடல்கள் 55:22வது வசனம்: ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார். இறுதியாக, வாழ்க்கை என்ற ஓட்டப்பந்தயத்திலே நாம் பங்கெடுக்கின்ற பொழுது விழுந்து விடுவேன் அல்லது தோல்வி அடைவேன் என்ற பயத்தோடு நாம் ஓட வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார். அது மட்டுமல்ல, நம்முடைய ஆரோக்கிய அன்னை நமக்காக பரிந்து பேச இருக்கின்றார். நம்மோடு அவர் இருக்கின்றார். ஆகவே தொடர்ந்து
வாழ்க்கை என்ற ஓட்டப்பந்தயத்திலே எத்தனை தோல்விகள் எத்தனை தடைகள் வந்தாலும் ஆண்டவருடைய அருட்கடம் பற்றி ஓடுவோம். அன்னை மரியாளும் நமக்கு அருகிலேயே இருந்து நமக்காக பரிந்து பேசுவாள். வெற்றி வாகை நமக்காக காத்திருக்கும். ஆமென். காணிக்கை தருவது கடவுளன்றோ, கரங்களில் தவழ்வது கருணையன்றோ. காணிக்கை தருவது கடவுளன்றோ, கரங்களில் தவழ்வது கருணையன்றோ. பலியும் பீடமும் இயேசுவன்றோ, பலியும் பீடமும் இயேசுவன்றோ. பலியிடும் குருவும் அவரன்றோ, குருவும் அவரன்றோ. காணிக்கை தருவது கடவுளன்றோ, கரங்களில் தவழ்வது கருணையன்றோ. நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக்கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஒன்று சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இப்பழி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருளவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித கன்னிமரியாளின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளுடைய விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சிமையில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு கொடுத்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானகத் தூதர்கள் புகழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கின்ற உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருட் திரு எல் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்களுடைய பெற்றோர்களையும் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகத்தில் உமது விருப்பத்தை ஏற்று வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரை உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்க வந்தவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாளுடைய நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியுறும் நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மைகளை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வர மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கின்ற புனித ஆரோக்கிய அன்னையே, இதோ இந்த பேராலயத்திலே கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும் பொழுது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும் பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலிலே தத்தளித்து தடுமாறும் பொழுது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.